நாளும் கோலும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் நம்முடைய முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா எல்லாருமே ஒரு கர்மாவில தான் பிறந்திருக்கோம். அந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்ளணும் அதுக்கான பதிவு தாங்க இது. நீங்க மாத பலன் பாக்குறீங்கன்னா, குரு சுக்கரன் ஜோதிடியில பாக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்திய நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகம் இருக்கு. ஏன்னா இந்த மாசத்துல ஜூலை மாசத்துல 2 ராஜ யோகம் இருக்கு. ஒண்ணு, வருஷத்துல ஒரு வாட்டி புதன் ஆட்சி பலமாயி புத ஆதித்ய யோகத்துல சூப்பரா உட்கார்ந்துருக்காரு. ஒண்ணு. அடுத்து சிவராஜ யோகம். இது 2 யோகமும் உங்களுடைய ராசிக்கு அது நல்லது கொடுக்குமா கெட்டது கொடுக்குமா? அன்பார்ந்த விருச்சக ராசி என்பர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலச்சக்கரத்தின் 8வது ராசி தான் இந்த விருச்சக ராசி. இதுலயுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. விருச்சக ராசி பொறுத்தவரை பயங்கரமா திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரிங்க, பாக்குறதுக்கு ஒருத்தர் பயமுறுத்துறாப்புல குணம் இருக்கும். ஆனா பழகி பாருங்க, ஒரு அன்பான குணம், தெளிவான சிந்தனை இருக்கும். என்ன எல்லா விஷயத்திலும் ஒரு முடிவு டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. இதான் விருச்சக ராசியோட இயல்பான குணம். இந்த ராசியில பிறந்துட்டா பிடிவாத குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கை குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க விருச்சக ராசி பொறுத்தவரை சூப்பரா இருக்கு. அப்படிப்பட்ட விருச்சக ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜூலை மாத பலன் இந்த வீடியோ நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இந்த 2 விதமான யோகம் இருக்கு பாத்தீங்களா? இது சில பேருக்கு நல்ல ஒரு ஜாதகத்துல யோகம், உங்க ஜாதக யோகமா இருந்தா இப்ப யோகமான பலனை கொடுக்குறோம். நம்ம ஏன் மாத பலனை தொடர்ச்சியாக நீங்க வீடியோ பாருங்க சொன்னா, ஒரு விஷயத்த ஆணித்தனமா செய்யலாம். இதை செய்யலாமா, இதில் செய்யக்கூடாதுன்னா இதனாலதான் நம்ம மாத பலன் நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கணும். இந்த கிரகம் எப்படி இருக்கு, இந்த கிரகம் எப்படி இருக்கு, திசா புத்தி எது மாறுதான்னு சொல்லி மாத பலனை பார்த்துக்கிட்டாவே நம்ம நிறைய விஷயத்த ஒரு முடிவெடுத்து ஒரு செயற்பாட்டுல இறங்கலாம். அதனால நம்ம மாத பலன் தொடர்ந்து குரு சுக்கரன் ஜோதி டிவியில உங்க வாழ்க்கையை ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய வீடியோவை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா முருகன் அருள்ல திரு அருளே கிடையாது, குரு அருள்லே திரு அருளே கிடையாது. நீ நினைக்கிறீங்க நம்ம மட்டும் தான் கர்மா வரும்? எல்லாருமே சரி, இந்த கலியுகத்துல பிறந்தா கண்டிப்பா கர்மா இல்லாம பிறக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மால வரும்போது அந்த கர்மா காலம் எப்ப வேலை செய்யணும், ஜாதகத்துல திசா புத்தி வரும்போது கண்டிப்பா வேலை செய்யணும். நம்ம எப்ப பிரச்சனை இருக்கோ அப்பதான் நம்ம ஜாதகம் நோட்டு எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி எடுப்போமா? யோகம் வரும்போது எடுப்பாங்க, சில பேர் பலவீனமாகும் போது எடுப்பாங்க, ஒரு சில பேர் ஒரு விஷயத்த மாத்தி அமைக்கணும் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா இப்ப எல்லாமே கிரகத்தோட அமைப்பு உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க கடைசி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு நான் பலன் சொல்றேன். இப்ப கிரகம் இப்ப பார்ப்போமா? ஒரு ராசில இருந்து பாருங்க, 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான், இதுல பஞ்சமஸ்தானத்துல திரிகோண ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல மீன ராசி. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்க ராசியை செவ்வாய் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்து பாருங்க 8ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கும். இதுல மிதன ராசி. அடுத்து 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சத்துல உட்காந்துருப்பாரு. கடக ராசியில 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானும் கேது பகவானும். இதுதான் கிரகத்தோட விட்டு. இதுல ஒரே ஒரு பேச்சு மட்டும்தாங்க இந்த மாசத்துல வருது. சூரிய பகவான் 9ஆம் இடத்துக்கு வராருங்க, சூப்பரா. ஜூலை மாசம் 16. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில இருந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. இதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல யோகம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, இது எல்லாமே 45 நாள் நீங்க மருத்துவமனைக்கு போகாம இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு மருத்துவ செலவு செலவு பார்த்துருப்பீங்க, எதிரியை பார்த்துருப்பீங்க, ஒரு குழப்பம் இருந்திருக்கும், நண்பர்கிட்ட ஒரு சின்ன ஒரு விவாதமாச்சும் வந்திருக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்குறாப்புல வந்திருக்கும், படிப்புகள் மந்தமான தன்மையை பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது மாதிரி ஒரு சின்ன ஒரு கெடுதலான பலனை மேக்சிமம் விருச்சக ராசியை பொறுத்தவரை நடந்திருக்கும். நிறைய வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க தெரியுங்களா? இந்த மேக்சிமம் எதுனால தெரியுமா? வேலை இல்லாம இருப்பாங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ஒரு 45 நாள் இருந்துச்சு பாருங்க, 90 நாள் பாருங்க. வேலை உத்தியத்திலையோ மேல அதிகாரிட்டையோ இதுக்கு முன்னாடி நான் சொல்ல 90 நாள் நீங்க எடுத்து பார்த்துக்குங்க. தொழில் வேலை நல்லா இருக்காது, குடும்பத்துல நிறைய செலவு பார்த்துருப்பீங்க, கணவனுக்கு ஒரு மன வருத்தம் வந்திருக்கும், படிப்புகளுக்கு மந்தமா இருக்கும், தொழில மிகப்பெரிய ஒரு லாஸோ ஒரு தடையோ தாமதமோ விருச்சக ராசிக்கார சந்திச்சிருப்பாங்க. அதே மாதிரி உடம்பு ஆரோக்கியத்திலையும் சரி, எதை எடுத்தாலும் ஒரு தடங்களா வருது அப்படின்னு தான் விருச்சக ராசிக்கார நிறைய பேர் சொல்றது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது விருச்சக ராசிக்காரன்.
அப்ப எல்லாமே டோட்டலா உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றா வெற்றியா வந்துகிட்டே இருக்கு. பாத்துங்க, நிறைய வெற்றி வந்துகிட்டே இருக்கும். செவ்வாய் வெற்றி ஸ்தானம் அதிபதி பாக்குறாருங்க. சரி, இப்ப வருமானம் இந்த ஜூலை மாசம் இருக்குமா இருக்காதா? இது எப்படி இருக்கும்? வருமானம் இருக்குமா இருக்காதா? வருமானம் 100% இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த குரு பவன் இப்பதான் சரி செஞ்சுக்கிட்டு வர்றாரு விருச்சிக ராசியை. முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்க பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருங்க. என்ன காரணம் தெரியுமா? 2ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல இருக்காருங்க. 2ஆம் வீட்டு அதிபதி உச்சத்துல இருந்து அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் பஞ்சமாதிபதி சாரத்துல சூப்பரா இருந்து குருவுடைய பார்வை உங்க ராசியில போறதுனால வருமான இன்கம் சூப்பரா இருக்கும். இதையும் தாண்டி நான் சொல்றேன், 9ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி. செவ்வாய் பகவான் பாக்யாதிபதி சாரத்துல சந்திர பகவானுடைய சாரத்துல இருந்து உங்க ராசியை செவ்வாய் பார்க்கறதுனால இன்னும் வருமான பொருளாதாரம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க பேஸ் பண்ணி வெளில வந்துருவீங்க. எத்தனை பேர் தலைக்கு மேல கடன் இருக்கு, என்னால கடன் அடைக்க முடியும், எத்தனை பேர் ஃபீல் பண்றீங்க? இப்ப கொஞ்சமாச்சும் அந்த கடன் சுமையை 100க்கு ஒரு 20% நீங்க குறைப்பீங்க. கடன் இருக்காது, அதுக்கான ரிலீஃபை குருவும் கொடுத்துருவார், செவ்வாயும் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு தைரியம் வந்துருங்க. காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டுல எப்படி ரிஷபராசில அந்த செவ்வாய் பகவான் உட்காந்துருக்காங்க, அதுவும் சந்திரனுடைய சாரத்துல இருக்காங்க. இன்னும் மேக்சிமம் அவர் சுயசாரம் வாங்கிடுவாருங்க. கடைசியில 15, 16, 17க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் மேக்சிமம் சுயசாரம் வாங்கிட்டா இன்னும் சூப்பரா இருக்குங்க. திருமணம் நடக்கும்னு சொல்லிருங்க. திருமணஸ்தான அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். திருமண ஸ்தானத்திலே போய் இந்த செவ்வாய் பகவான் இருந்து சந்திர பகவான் சார்ந்து உடனே காதல் திருமணமா 2வது திருமணம், எந்த திருமணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏங்க காதல் திருமணம் இருக்கும்? எங்கேயும் டக்குன்னு போயிட்டீங்க? காதலை கொடுக்கக்கூடிய கிரகமே குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாருங்க. அடுத்து பாருங்க, 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து நேரம் 11ஆம் இடத்துல அவர் பாக்குறாருங்க. ஆசையை தூண்டி விடுறாருங்க. முதல் திருமணம் 2வது திருமணம், 2 திருமணத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் அவர் வைக்க மாட்டாருங்க. இதையும் தாண்டி வீடு இடம் எத்தனை பேர் கட்ட போறாங்க தெரியுமா? அதுக்கான பிளானை பண்ணிட்டாங்க. நடக்கும் விருச்சகத்துக்கு. ஏங்க வீடு இடம் கட்டுறீங்க? எப்படிங்க சொல்ல முடியும்? கரெக்டா சொல்றீங்க. நல்லா பாருங்க, வீடு இடம்னாவே செவ்வாய் தான் காரகம். மண் மனை வீடு சொத்துக்குன்னா செவ்வாய் தான் அதிபதி. அவர் உங்க ராசியை பாக்குறாரு. இப்ப கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? கட்டுவீங்களா கட்ட மாட்டீங்களா? கட்டி தானே ஆகணும். யாருடைய நட்சத்திரத்தை பார்க்கறது தெரியுமா? 9ஆம் வீட்டு அதிசாரத்துல, அதுவும் அதுக்கப்புறம் நான் சுயசாரம் வாங்கி உங்களை பார்க்கும்போது வீடோ இடமோ பூமியோ சொத்துலயோ ஒரு கேஸ் இருந்து அதை எடுத்து நடத்திக்குங்க. இல்லை அது வாங்கணும்னா நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா அதுக்கான ப்ராசஸ் இப்ப நடக்கும். இது எல்லாமே உங்க ஜாதகத்துல, இது மறந்துடக்கூடாது. இது ஒரு பொது பலன் தான். உங்க ஜாதக திசா புத்தியை மறந்துடக்கூடாது. இதை நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா இப்ப எல்லாமே டாப்பா இருக்குது. தலைக்கு மேல கடன் சுமையா இருக்கட்டும், எதிரியா இருக்கட்டும், பகையா இருக்கட்டும், இப்ப நிரந்தரமான வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்குங்க. இல்லைன்னா மேக்சிமம் இந்த ஜூலை முடிவுக்குள்ள கிடைச்சிருக்கும். அதுவும் வெளிநாட்டுல உள்ளவங்களும் செம்ம வேலைன்னு சொல்லுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களும் சூப்பர் வேலை, நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா வேலை செய்யும். வெளிநாட்டு அதிபதி சுக்கிர பகவான் நேராக 10ஆம் இடத்துல பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து தான் அதுல உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா வேலை செய்யும். அதெல்லாம் செவ்வாயுடைய பார்வைக்கு சூப்பரா இருக்கும். மெயினா மருத்துவத்துறை படிப்பு, எலக்ட்ரிக்கல் படிப்பு, மெக்கானிக்கல் படிப்பு, ஷேர் மார்க்கெட்டிங் படிப்பு, ஐடி சம்மந்தப்பட்ட படிப்பு, இந்த எந்த ஒரு படிப்புலையும் சரி, அக்கௌண்ட்ஸோ கணக்கில் போய் எந்த துறையா இருந்தாலும் சரி, இனிமே இந்த ஜூலை மாசம் 30 தேதி வரை உங்களை யாருமே அசைக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டியான ஒரு அனுகூலத்தை நீங்க பார்க்க போறீங்க. கணவனுக்கோ மனைவிக்கோ நல்ல காரியம், வீட்டுல சுபகாரியம், கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் நிறைய கிடைக்கும். இதுக்கான சான்சஸ் செம்ம சான்ஸா இருக்கு. அரசாங்க எக்ஸாம் எழுதி பாருங்க, நான் சொன்ன டேட்டுக்கு டக்குன்னு கிடைக்கும். எப்ப தெரியுமா? கரெக்டா ஜூலை மாசம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் 9ஆம் இடத்துல சிவராஜ யோகம்னு ஒண்ணு வரும். எப்படி? சிவராஜ யோகனும் ஜூலை 16க்கு அப்புறம் உங்களுக்கு வேலை செய்யும். அப்ப எழுதுங்க, அரசாங்க வேலை. அப்பா வேலையோ அம்மா வேலையோ குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும். இல்ல அரசியல ஒரு மாற்றம் இருக்கும், ஒரு பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் நீங்க வாங்குவீங்க. இது எழுதியே வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா என்னால கெட்டது சொல்ல முடியல விருச்சிக ராசியை பொறுத்தவரை. ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி நீங்க அவமானம், பிரச்சனை, கலகம் எல்லாமே பார்த்தீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. நல்ல நேரம் நெருங்கிருச்சு. இது யூஸ் பண்றது உங்களுடைய கையில இருக்கு. உங்க ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிறது நல்லது இந்த மாசத்துல. இப்ப எடுங்க லாட்டரியை எடுத்து பாருங்க. நிறைய லாட்டரி அடிக்குமான்னு கேட்குறீங்களே, ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து லாட்டரி எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். கிடையாது, அதிலே பணத்தை வரைய வேண்டாம். ஜாதகத்தை புக் பண்ணா கண்டிப்பா லாட்டரி யோகம் 100% வேலை செய்யும். ஏன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. அதனால சொல்றேன், பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவார். இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போமா? முதல் நட்சத்திரம் என்ன வரல, நல்லா பாருங்க. இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே விசாக நட்சத்திரம்.
ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கும் விசாகத்துல பார்த்தாரு. கவலைப்படாதீங்க. உங்க 9ஆம் இடத்துல குரு இருக்காரு, பலமா இருக்காரு. ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்க போகுது. இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ ஏதோ ஒரு விஷயம், ஒரு சுப செலவு குடும்பத்தில் நடக்கும். ஆல்ரெடி நீ பண்ணிருப்பீங்க இல்ல பண்ண போறீங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க விசாகத்துல பண்ணணும். வம்பு வழக்கு பிரச்சனை போட்டி போராட்டம் தடை அவமானம் எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. நல்ல வெற்றிங்கிற விஷயத்த உங்களால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு தடங்களை இதுக்கு முன்னாடி சந்திச்சது யாருன்னா அந்த விசாகத்துல பிறந்தவதான். இனிமே சந்திக்க மாட்டீங்க. இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ சொத்தோ பூமியோ நிறைய விஷயம், ஒரு சுபசல சுபாரி நிறைய வரும். பார்த்துங்க நல்ல காரியம் நடக்கக்கூடிய பக்காவா இருக்கு இந்த விசாகத்துல பிறந்தவங்க. அடுத்து அனுச நட்சத்திரம். நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கு. இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க. உழைப்பாளிகள் யாரும் அந்த அனுசத்துல பிறந்தவங்கதான். கடுமையா உழைப்பாங்க. 24 மணி உழைக்க சொல்ல உழைக்க அந்த அளவுக்கு மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமா இருக்கு அனுசத்துல பிறந்தவங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், வம்பு வழக்கு பிரச்சனை, உடம்பு ஆரோக்கியத்துல தடையோ தாமதோ எல்லாமே இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. இனிமே பார்க்க மாட்டீங்க. ஆனா தொழில்ல ஒரு சேஞ்ச் பண்ணுவீங்க. அது கண்டிப்பா நடக்கும். தொழில் வேலை ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணணும். இப்ப சேஞ்ச் பண்ண போறீங்க. அதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. பாத்து இருப்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, மெக்கானிக்கல், மருத்துவம், அரசியல், அரசாங்கம் நிறைய விஷயம், பொதுமக்களுடைய தொடர்பு எல்லாமே சூப்பரா இருக்கும். யார் அனுசத்துல சொல்றேன். ஏன்னா டைம் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னா அனுசத்தை பொறுத்தவரை நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தா அனுச நட்சத்திரம் தான். இனிமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா வேலை செய்யும். பார்த்து அடுத்து கேட்டை நட்சத்திரத்தை பிறந்தவங்க. கோட்டை கட்டி வாழ ரெடியா அப்படின்னு கேட்பீங்களே. எப்படி கோட்டை கட்டி வாழ நீங்க ரெடியா? ஆனா இப்ப பாருங்க, ஜூலை 23 இங்க புதன் வக்ரமா இருக்காரு. கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவா இருக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா ஒரு குழப்பம், தடுமாற்றம், தடை தவறு மாதிரி கொடுக்கும். ஆனா பெருசா பயப்பட வேணாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், வெளியூர் போகலாம், வெளிநாடு போகலாம். நிறைய ஒரு நல்ல ஒரு சுப செலவா நிறைய பண்ணிக்கலாம். கேட்டேன் சுப செலவா பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு மாற்றங்கள், நிறைய அனுகூலங்கள் உங்க பக்கம் நிறைய இருக்கும். கேட்டேன் தைரியமா இருக்க, தன்னம்பிக்கை விட்டுறாதீங்க. கேட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் சூப்பரா இருக்கும். ஏன்னா புதாதித்ய யோகங்கிறது உங்களுக்கு ஜூலை மாசம் 15ஆம் தேதி வரை சூப்பரா இருக்கு. அப்ப நிறைய பயணங்கள் மூலமாக வருமானாலும் கொஞ்சம் அலைச்சலா இருக்கும். ஆனா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா கேட்டேஜ் பார்த்தவங்க நமக்கு நிறைய ஜாதகம் கொடுக்கும். உங்க அறிவை மட்டும் கரெக்டா யூஸ் பண்ணி போங்க. உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்துகிட்டே இருக்கும். நீங்க மறந்துடக்கூடாது. சரிங்களா? பேங்கு, ஐடிஐ, இந்த ஃபீல்டு, இந்த கலை, இந்த கமிஷன் வியாபாரம் இதெல்லாமே சூப்பரா இருக்கும். வரக்கூடிய ஜூலை மாத பலன் விருச்சக ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய விபரீத ராஜயோக மாதமாகவே அமைகிறது.